அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவனுக்கு அந்த அவேக்னிங் செரிமனி அப்படிங்கிறத அவங்க அப்பா பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கிறிஸ்டல் அப்படிங்கிறது க்ளோ ஆயிருக்கு. ஸோ அவங்க அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா 4 தான் க்ளோ ஆயிருக்கு, அப்போ அவனோட பவர் அப்படிங்கிறது 40 தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் அவனுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு கத்தி மாதிரி ஒன்று வந்தது இல்லையா, இவன் அந்த கத்திக்கிட்ட நடந்து போய் அந்த இடத்துல நிற்கிறான். நின்ன உடனே அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு பயம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. அப்போ அங்கேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது. அந்த கத்தி பேசுது, டே பையா இங்கே வா, நீ வந்து அந்த கத்தியை வந்து உன் கையால் பிடிச்சு அதை வெளியில் எடுத்தனா நம்ம வந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அது பேசுது. அது என்ன கத்தி, அது என்ன பண்ண போகுது, எதுக்காக அது இங்கே இருக்குது, இது எல்லாமே நமக்கு போக போக தான் ரிவீல் ஆகும். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்திக்கிட்ட போகிறான். போயிட்டு அதை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் வெளியில் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, ஸோ இவனோட பவர் 40 தான் போல தெரியுது, நம்ம வந்து இந்த செரிமனியை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு, ஒரு சின்ன லைட்டு அவன் கிட்ட போகுது. அப்படியே என்னடா இது ஒளி ஒன்று அவன் கிட்ட போகுதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஒரு முயல் ஒன்று ஓடிட்டுருக்கோம், அந்த முயல் கிட்டேருந்து ஒரு லைட் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு இருப்பான், அவன் கிட்டேருந்து ஒரு லைட் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த இடத்துல என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து ஒளி அப்படிங்கிறது ஒன்றா சேர்ந்து இவங்ககிட்ட போகுதுப்பா. இவன் உடம்புக்குள்ளே எல்லாமே சேருது. அந்த டைமில் அந்த கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இவனை உள்ளுக்குள்ளே அந்த கத்தியை இழுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது 40 இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு 90க்கு போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 90க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. 90ல் நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90லையும் நிற்கலை. அங்கே இருந்தும் 10வது கிறிஸ்டலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பையன் 90க்கும் தாண்டி போய்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து அது ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது பேசிக்கிட்டு இருக்கு இவங்கிட்ட. அது என்ன கேட்குதுன்னா, உனக்கு என்ன பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குது. இவன் அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு இல்லைன்னு தலையாட்டுறான். அப்போ அது சொல்லுது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் என்னோட பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆனால் அது பிளெஸிங்ஸ் வந்து சாதாரணமாக இருக்காது. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்ப்ப. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சோதனைகள் அப்படிங்கிறது உனக்கு வரும். ஒரு சில நேரத்தில் உன்னுடைய லைஃபையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உனக்கு பயம் இருக்கா அப்படின்னு கேட்குது. இல்லை, எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, 90ல் நின்றுது பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10வது கிறிஸ்டலுமே ஃபுல்லாக ஆரம்பிக்குது. இவங்க அப்பா வந்து, சரி இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, இந்த பவர் இவனால் தாங்க முடியுமான்னு தெரியலையே, சரி இதோட நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேக்னிங் ப்ராசஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறுத்துறாரு. அவர் மட்டும் நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட பவர் அப்படிங்கிறது மேபி 100 கூட ஆயிருக்கலாம். ஆனால் அந்த கத்திங்கிறத அவன் எடுத்தால் தான் 100க்கு ரீச் ஆகும். ஸோ அவேக்னிங் செரிமனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பையனை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு பூல் மாதிரி இருக்குது, இவனை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கூப்பிட்டு போயிருக்காரு. இவன் கேட்குறான், நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இந்த ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவருக்கு ஒரு யோசனை என்னென்னா, இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பவர் இருக்க ஒரு பையன் பிறந்ததே கிடையாது, மேபி இதுக்காக தான் கடவுள் என்ன ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, அந்த டீமன் கிங் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி சொல்கிறாரு. இவன் தான் வந்து டீமன் கிங், இருக்கிறதுலே வந்து ரொம்ப பிரச்சனை பிடிச்சவங்க இவன் தான். இவனை நம்ம ஜெயிக்கணும். ஸோ நீ என்ன பண்ணணும்னா, இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டாக நீ மாறணும், சரியா, அதுதான் உன்னோட கோல். மாறி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த ஒரு டீமன் கிங்கை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உனக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் தான் இருக்க போகுது, சாதாரணமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதே சமயத்தில் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆரம்பத்தில் காட்டினாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய உயர்ந்த பில்டிங் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்னென்னா, மற்ற பசங்க மாதிரி என்னால் போய் விளையாட முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனாலும் இது வரைக்கும் இந்த பில்டிங்லேருந்து வெளியில் போய் அவள் மீட் பண்ண ஒரு ஆள், இவளுக்காக எந்திரிச்சு நின்று சண்டை போட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ தான். ஸோ அவன் மேலே இவளுக்கு பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்குது. இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்னிங் செரிமனி அதெல்லாமே நடந்திருக்கு. இவளுடைய பவர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆக்சுவலாக. அதனால தான் இவளுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. அதுக்காக இவ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அண்ட் இந்த சைடில் நம்ம ஹீரோக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஒரு பெரிய பாறை இருக்குங்க, பாறையே மலை சைஸில் இருக்குது. அவருடைய பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த பாறையை ஓரமாக ஒதுக்குறாரு. ஒதுக்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவை அப்படியே பூனை கொட்டி மாதிரி தூக்கி அலேக்கா உள்ளே போட்டு மறுபடியும் அந்த பாறையை வச்சு மூடிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளே வந்து ஒரு பீஸ்ட் இருக்குது, அது பார்க்கறதுக்கு வவ்வால் மாதிரி இருக்குது, அது பயங்கர ஃபெரோஷியஸாக அட்டாக் பண்ணும், சரியா, நீ என்ன பண்ணுற, அதை டிஃபீட் பண்ணுற அப்படிங்கிறாரு. இவன் சொல்கிறான், எனக்கு கண்ணே தெரியலையே, நான் எப்படி அதை டிஃபீட் பண்ணுறதுன்னு கேட்குறான். கண்ணு தெரிலனா என்ன, காது கேட்கும்ல, உன்னால் அதை டச் பண்ண முடியும்ல, உன்னால் டேஸ்ட் பண்ண முடியும்ல, எப்படி அதை டிஃபீட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆஹா, இது என்னடா ட்ரைனிங்கு வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு
அந்த ட்ரைனிங் இவனுக்கு போய்கிட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு ட்ரைனிங் போகிற மற்ற நேரத்தில் இவன் வந்து எல்லாத்தையும் படிக்கணும், இந்த பீஸ்ட் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், உன்னோட ட்ரைனிங் முடிக்கிறதுக்குள்ளே நீ எல்லா பீஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட உடம்பு அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வேறு ஒரு சைடில் ட்ரைனிங். இதில் பயபுள்ள மலை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.